வணக்கம் வணக்கம் முழவன் மகடு நேயர்களே. மக்கள் பாவலர் விருது பெற்ற வையம்பட்டி முத்துச்சாமி அவர்கள் எழுதிய ஒட்டுமொத்த ரோசக்காரி என்ற கவிதையை காண்போம் வாருங்கள். ஒட்டுமொத்த ரோசக்காரி, உலகளந்த பாசக்காரி, பட்டாசு வெடி பேச்சுக்காரி, அவ சுட்டெரிப்பா சோம்பலவாரி, என் ஆத்தா செம்பருத்தி, அவ ஆயிரத்துல ஒருத்தி என்று தன்னுடைய ஆத்தா அம்மாவை பற்றி அழகாக ஒரு கவிதையை ரோசக்காரி, ஒட்டுமொத்த ரோசக்காரி என்ற கவிதையை எழுதியுள்ளார். காண்போம் வாருங்கள். அப்பனையும் கேள்வி கேட்டு திக்கு முக்கு ஆட வைப்பா, கொப்புரானே சத்தியமா ஒரு பார்வையில் நடுங்க வைப்பா. அவங்க அப்பாவையே திக்குமுக்கு கேள்வி கேட்டு அவ கேட்குற கேள்வி திக்குமுக்கு ஆட வைப்பா. அவங்க சத்தியமாக ஒரு பார்வையில் நடுங்க வைப்பா. பார்த்தால்னா நடுங்கிடுவாங்க. வாய் மூடி நிற்க வைப்பா, பேய் கணக்கா ஆட்டி வைப்பா என் ஆத்தா. வாயை கப்பு சிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைதியாக நிற்க வைப்பா, பேய் கணக்கா ஆட்டு ஆட்டு என்று ஆட்டி வைப்பா என் ஆத்தா. யார்? செம்பருத்தி. சட்டம் படிச்சிருந்தா புது அம்பேத்கர் ஆகி இருப்பா. பெண் அம்பேத்கராக புது அம்பேத்கராக ஆகி இருப்பா சட்டம் படிச்சிருந்தா. அதுக்கு மேலே சொல்கிறார் பாருங்க, சட்டசபை போயிருந்தா முதல் மந்திரியாதான் இருப்பா. சட்டசபைக்கு போயிட்டு இருந்தா அவ முதல் மந்திரியாக தான் இருந்திருப்பா. ஆளுமையில் போட்டி வைப்பா, அவ கொடிய நாட்டி வைப்பா. அந்த தனித்திறமைகளில் போட்டி வைப்பா. அந்த இடத்துல போட்டி வைக்கின்ற இடத்துல தன்னுடைய தான் யாருன்ற அந்த பர்சனாலிட்டி, ஆளுமையை கொடியாக நாட்டி வைப்பா. யார்? அவருடைய ஆத்தா செம்பருத்தி. சுவத்திலே பால் கணக்கு, சொந்தமெல்லாம் மனக்கணக்கு. வாரம் பால் கணக்கு சுவத்தில் வாசலுக்கு மேலே கோடிட்டு எழுதுவாங்க. அந்த பால் கணக்கு எழுதுறதும் சொந்தமெல்லாம் மனக்கணக்கு. மனசில் அவ்வளவு சொந்தங்களையும் அரவணைச்சி அன்பு செலுத்தி நடத்துவா. அப்பன் நடையோ தனிக்கணக்கு, சிக்கனத்தில் சிம்னி விளக்கு எப்படி சின்னதாக எரியுமோ அதுபோல் சிறுதுளி பெருவெள்ளமாக யோசித்து செலவு பண்ணுவா. ஆனால் அவங்க அப்பா வேற மாதிரி தனியாக செலவு பண்ணுவார். அதையும் இவ பிடிச்சி சரியாக கணக்கு வைத்து குடும்பம் நடத்துவாள். தீர்த்து வைப்பா நின்ன நிலையில், நீதிபதியா 1000 வழக்கு. இந்த கிராமங்கள்லாம் ரெட்டியார்கள், ஊர் ரெட்டியார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவங்கெல்லாம் நின்று ஒரு பஞ்சாயத்தாக நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்க அப்படி கேட்கும் பொழுதே சொன்ன மாத்திரத்திலேயே நீதிபதி போல், ஜட்ஜு போல் 1000 வழக்குக்கு சரியாக நீதி சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துட்டு போவாங்க. அவங்களுடைய அம்மா செம்பருத்தி. வாளெடுத்தா அப்படிப்பட்ட அந்த அம்மா எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. எங்கள் அம்மா, என் ஆத்தா வாளெடுத்தா மங்கம்மா, வடிவெடுத்தா காளியடா. வாளெடுத்தா மங்கம்மா ராணி போலவும், வடிவெடுத்தா காளியாட்டம் போலவும் இருப்பாங்க. சொந்தத்துக்கு வேடந்தாங்கலடா. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எப்படி எல்லா பறவைகளையும் அரவணைத்து இடம் கொடுத்து தங்க வைக்கின்றதோ அதுபோல சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணைப்பவள் அவள். ஒத்த ஆளு 100 சேனையடா. 100 சேனைக்கு ஒரு தளபதி மாதிரி அழகாக ஒத்த ஆளை நின்று 100 சேனைகளுக்கு சமமாக நின்று ஜெயிப்பா. அன்புக்கு அடுக்கு பானையடா. அடுக்கு பானைகள் எவ்வாறு ஒன்றுக்குள் அடங்கி அடுக்காக இருக்குமோ அதுபோல் அன்புக்கு அடுக்கு பானை போல ஒற்றுமையாக அந்த அன்பினை உறவினர்களிடத்தில் காட்டுவா. அதன் அளவு இந்த வானமடா. அவளுடைய அந்த அன்பு காட்டுகின்ற அளவு எப்படிப்பட்டதென்றால் வானமே எல்லையானது. என் ஆத்தா மேனி வண்ணம் குறைஞ்சாலும், அவங்க அம்மா செம்பருத்தியோட வண்ணம் கருநிறம் என்றாலும் அது எப்படிப்பட்ட ஓவியம் என்று சொல்கிறார் பாருங்க. அஜந்தா ஓவியமடா.
இன்னும் 7 தலைமுறைக்கு இவதான் காவியமடா. யார் யாரோ காவியம் படைக்கிறாங்க, இவர் தன்னுடைய தாய்க்காக 7 தலைமுறைக்கு, இன்னும் 7 தலைமுறைக்கு இவதான் காவியமடா, வரலாற்று பொன்னேட்டில் வாழும் குலசாமியடா என் ஆத்தா என்று தன்னுடைய ஆத்தா செம்பருத்திக்காக ஒட்டுமொத்த ரோசக்காரி என்ற தலைப்பில் மக்கள் பாவலர் விருது பெற்ற வையம்பட்டி முத்துச்சாமி அவர்கள் கவிதையை கண்டும். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.